நம பார்வதி பதையே அரகர சம்போ மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய கனகத்திரளே போற்றி, திருக்கைலாய மலையானே போற்றி போற்றி. அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணாதமுத கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பெரும் மதிப்பிற்குரிய இந்திய தேசத்தின் பிறப்பெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில வீர சைவ பச்சை தமிழர்களே, வீர அசைவ பச்சை தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நன்னாளில் தெரிவிக்கின்றேன். ஆதி நால்வர் பெருமக்கள் சகமார்க்க சங்கத்தின் கொள்கையின் அடிப்படையில் பல ஆன்மீக சத்திய உண்மைகளை உங்கள் மனதில் பதிவு செய்வதை மிக பாக்கியமாக கருதுகிறேன். ஏனென்றால் ஜீவசேவையே சிவசேவை, சிவசேவையே ஜீவசேவை. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு பேராலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாயல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். தெளிந்த மனிதர்களுக்கு உயிருள்ள ஜீவன் அனைத்தும் ஆதிசிவனின் திருமேனி, சிவலிங்க திருமேனி, நடராஜர் திருமேனி, அர்த்தநாரீஸ்வரர் திருமேனியே. அதன் அடிப்படையிலேயே நீங்கள் அனைவரும் இன்புற்று வாழ, நீங்கள் அனைவரும் எல்லா நலன்களையும் பெற்று 16 செல்வங்களையும் பெற்று வறுமையை ஒழித்து செழுமையை பெற்று அருள் நிறைந்த பொருள் நிறைந்த அருளும் பெற்று சாகா கலையை ஆண்டவனிடம் பெற்று மரணமில்லா பெருவாழ்வை நமது இந்திய தேச மக்கள் 130 கோடி மக்களும் கடவுளாக வேண்டும் என்ற தாகம் எங்களைப் போல உள்ள அடியார்களுக்கு உண்டு. அதன் அடிப்படையிலேயே அடியேன் 55 வருட அனுபவத்தை உங்கள் மனதில் பதிவு செய்து வருகிறேன். இந்த நன்னாளில் உங்கள் அனைவரின் வறுமை ஒழிய, கடன் பிணியில் இருந்து விடுபட, தன் வாழ்க்கைக்கு தேவையான தேவைகள் தடையில் இருந்து விடுபட, வறுமை ஒழிக்கின்ற கடவுளை உங்கள் அனைவருக்கும் இன்றைய நன்னாளில் காட்டப் போகிறேன்.
நமது இந்து தமிழ் மதத்தில் நோய் தீர்க்க கடவுள் இருக்கிறார். நோய் தீர்க்கின்ற மருந்தாக கடவுள் இருக்கிறார். வறுமை தீர்க்க கடவுள் இருக்கின்றார். பிள்ளை பேறு தடையை தீர்க்க கடவுள் இருக்கின்றார். பிறவி பிணியை தீர்க்க கடவுள் இருக்கின்றார். இப்படி ஒரே கடவுளான இந்து மத கடவுள் நமது மனிதனுக்கு 1008 தேவை. மனித குலத்திற்கு, உயிரினங்களுக்கு 1008 தேவை. அந்த 1008 தேவையும் பூர்த்தி செய்வதற்கு 1008 திருமேனியாக தத்துவ கடவுளாக எழுந்தருளி இருக்கின்றார். மகா கடவுளே தத்துவ கடவுளாக தோற்றுவித்து மக்கள் மத்தியில் இந்த தோற்றத்தில் தோன்றிய என்னை வழிபட்டால் கடன் தொலையும், இந்த தோற்றத்தில் தோன்றிய என்னை வழிபட்டால் வறுமை நீங்கும், இந்த தோற்றத்தில் தோன்றிய என்னை வழிபட்டால் சங்கடம் போகும், இந்த தோற்றத்தில் தோன்றிய என்னை வழிபட்டால் பிள்ளை பேறு கிடைக்கும், இந்த தோற்றத்தில் தோன்றிய என்னை வழிபட்டால் 16 பேரு செல்வங்களையும் 16 பேரு செல்வங்களையும் பெற்று 100% வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்தேன் என்ற திருப்தியோடு இனி நான் ஈஸ்வரனாக மாறப்போகிறேன், நான் விஷ்ணுவாக மாறப்போகிறேன், நான் பிரம்மாவாக மாறப்போகிறேன், நான் மகா கடவுள் ராஜராஜனாக மாறப்போகிறேன் என்று நாம் ஆண்டவனிடம் கேட்டு பெறுவதற்கு அனைத்து சலுகையும், அனைத்து சௌகரியமும், அனைத்து வசதியும் ஆதிசிவன் அமைத்து கொடுத்திருக்கின்றார் நமது இந்திய தேச மக்களுக்கு, உலக மக்களுக்கும். அதில் மிக செல்லப்பிள்ளை என்று இந்திய தேச மக்களை கடவுள் வேதத்தில் பாராட்டுகிறார். ஏனென்றால் நமது முன்னோர்களெல்லாம் ஆண்டவன் சொல்லை தட்டாமல் வாழ்ந்தார்கள். அவர்கள் தேடி தந்த செல்வாக்கு அது. அதன் அடிப்படையில் உலக மக்களில் இந்திய தேசத்து மக்கள் பக்தி செய்தால் ஆண்டவனின் கதவு துரிதமாக திறக்கப்படும். இந்த நன்னாளில் நமது இந்திய தேச மக்கள் 130 கோடி மக்களும் 1008 விதமான வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு வயிற்றுப்பசி வறுமை, சிலருக்கு பொருள் பசி வறுமை, சிலருக்கு வாழ்க்கை பசி வறுமை, சிலருக்கு ஐம்புலன் உடல் பசி வறுமை, சிலருக்கு பொருளாதார பசி வறுமை, சிலருக்கு பதவி பசி வறுமை, சிலருக்கு புகழ் பசி வறுமை, சிலருக்கு ஆயக்கலை 64 கலை பசி வறுமை. இப்படி 1008 வறுமைகள். மகா வறுமை 108, உப வறுமை 1008, சக வறுமை 84 லட்சம், சர்வகோடி வறுமை உலக உயிர்களை பண்படுத்தி கொண்டிருக்கிறது. உற்று ஆழ்ந்து கவனித்தோமானால் வறுமைத்தான் அறிவை தரும். முழு செழுமை என்பது ஆண்டவனை அறிய முழுமையாக அது உதவி செய்வதில்லை. 50% செழுமை உதவி செய்யும். 50% ஒரு மனிதனுடைய வறுமைத்தான் ஆண்டவனை அடைய, ஆண்டவனாக மாற, கடவுளாக மாற உதவி செய்திருக்கிறது. இது வரலாற்று சான்று. நமது முன்னோர்கள், நமது ரிஷி முனிவர்கள் வாழ்ந்து காண்பித்த எடுத்துக்காட்டு. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ரோல் மாடல். அதன் அடிப்படையில் நமது இந்திய தேச மக்களுடைய வறுமையை போக்க அற்புத கடவுள் யார் என்றால் அவர்தான் ஏகதச ருத்ரமூர்த்தியில் ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வர ருத்ரமூர்த்தி. உலக மக்களுக்கும் குபேரனுக்கும்
சிவகுபேரனுக்கும் சிவலட்சுமிக்கும் சிவ அஷ்டலட்சுமிக்கும் பிரம்மாவுக்கும் பிரம்ம சரஸ்வதிக்கும் லட்சுமி நாராயண சுவாமிக்கும் ருத்ர பார்வதிக்கும் ஈஸ்வரைய மகேஸ்வர மகேஸ்வரிக்கும் மனோன்மணி மூல சதாசிவத்திற்கும் அந்த சங்கநிதி பதுமநிதி அனைத்தையும் அனைத்து 33 கோடி தேவர்களுக்கும் 48,000 மகரிஷிகளுக்கும் சர்வ உயிர்களுக்கும் வறுமை போக்குகின்ற ஐஸ்வர்யத்தை அள்ளி வழங்கி கொண்டு அனுதினமும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற மகா கடவுள் யார் என்றால் அவர்தான் ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரர். இதை ஆகமம் காட்டுகிறது, நவ ஆகமம் காட்டுகிறது. நமது முன்னோர்கள் சமகாலத்தில் வாழ்ந்த திருமூலரும் காட்டியிருக்கின்றார். 63 மூவர்களில் தலை சிறந்தவர். திருமூலருடைய திருமந்திரம் என்பது தமிழ் ஆகம மந்திரம். அதிலேயே இந்த ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரருடைய அற்புதத்தை எடுத்து அற்புதமாக காட்டியிருக்கிறார். வறுமையை ஒழிக்கின்ற கடவுள் ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரர். அதற்கு சான்று குபேரன் அரசாட்சி செய்து வந்தான் இலங்கையை, ஸ்ரீலங்காவை, ஈழத்தை குபேரன் அரசாட்சி செய்து வந்தான். அவனிடமிருந்து தன்னுடைய கேக்கசி பிள்ளையான ராவணன், ஆதி சிவ அந்தனருக்கும் கேகசி என்ற அசுர பெண்மணிக்கும் பிறந்தவர் ராவணன். ராவணன் தாயின் சொல்லை கேட்டு பொறாமையின் அடிப்படையில் அதர்மம் போரிட்டு குபேரனிடமிருந்து ஆட்சியை தன்னகப்படுத்தினார், இலங்கை ஆட்சியை. நிரபராதியாக நின்ற குபேரன் மாற்றான் தாய் வயிற்று பிள்ளை. குபேரன் ஒரு தாயின் வயிற்று பிள்ளை, ராவணன் ஒரு தாய் வயிற்று பிள்ளை. ஆனால் குபேரன் அதை போல் நினைத்ததே இல்லை. சைவ தர்ம ஆட்சி நடத்தி வந்தார் குபேரன். எல்லாவற்றையும் ராவணன் போரிட முற்பட்டவுடனே சகோதரனிடம் போரிடுவது நல்ல தர்மம் அல்ல, எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள் ராவணா என்று அர்ப்பணித்துவிட்டு அரகரா சிவசிவா என்று சிவனின் பாதம் பணிந்தார் குபேரன். குபேரனின் தவம் முற்றியது. குபேரனின் சிவபக்தியை கண்டு ஈசனின் மனம் மகிழ்ந்தது, ஆனந்தம் நிலை அடைந்தார். குபேரா, அன்பு மகனை எழுந்திரு, என்னை நோக்கி தவம் செய்த காரணம் என்ன என்று கேட்க, அப்பொழுது எல்லாவற்றையும், எல்லா ராஜ்யத்தையும் செல்வத்தையும் எனது சகோதரன் அர்ப்பணித்து விட்டேன், போரை தவிர்ப்பதற்காக. சகோதரனுக்குள் சகோதரன் போர் புரிவது அதர்மம். தவிர்ப்பதற்காக நான் அர்ப்பணித்து விட்டேன், நிரபராதியாக இருக்கிறேன். நான் நாட்டு மக்களுக்கு வறுமை போக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு பல நன்மையை செய்ய வேண்டும். அதனால் எனக்கு ராஜ்யம் தேவை. அப்படியே ஆகட்டும், குபேரப்பட்டினத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். அந்த குபேரப்பட்டினம் உன்னிடம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீ என்னால் படைக்கப்பட்ட லட்சுமியை, அஷ்டலட்சுமியை வழிபட வேண்டும். அந்த லட்சுமி மனதை ஆனந்தப்படுத்தி சங்கநிதி பதுமநிதியை நான் உனக்கு வழங்குகிறேன். நீயும் உனது சகோதரியாக வழிபடுகின்ற அஷ்டலட்சுமியும் சங்கநிதி பதுமநிதியை பெற்று அவரவர் பாவ புண்ணியத்திற்கேற்ப, அவரவர் வினைக்கேற்ப, அவரவர் பிராப்த பிரகாரத்திற்கு ஏற்ப செல்வத்தை கொடுத்து ஆட்சி செய். ஒருவன் அதர்மம் புரிவதற்கு பணம் கேட்டானால் அவனுக்கு தருவது பாவம். ஒருவன் தர்மம் புரிவதற்கு பணம் கேட்டானால் அவனுக்கு தருவது புண்ணியம். இந்த பாவ புண்ணியத்தை கணிதமிட்டு
அவரவர் உழைப்புக்கேற்ப அவரவர் ஊதியத்திற்கேற்ப செல்வத்தை இருவரும் வழங்கி ஆட்சி செய்யுங்கள் குபேரப்பட்டினத்தை என்று சிவ குபேரலட்சுமியிடம் சங்கநிதி பதுமநிதி இறைவனுடைய ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுடைய கஜானாவை ஒப்படைத்தார். ஒப்படைத்து அது அள்ள அள்ள குறையாமல் இருக்கும். அந்த ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரன் தான் அனைத்து தெய்வ தேவதைகளுக்கும் அனைத்து தரப்பு மனிதர்களுக்கும் செல்வத்தை அள்ளி வழங்கி கொண்டே இருக்கிறது. அந்த ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுக்கு சாதி பார்க்க தெரியாது. அந்த ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுக்கு இனம் பார்க்க தெரியாது. அந்த ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுக்கு மொழி பார்க்க தெரியாது. அந்த ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுக்கு மதம் பார்க்க தெரியாது. அந்த ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுக்கு பாரபட்சம் பார்க்க தெரியாது. அவர் அள்ளி வழங்கி கொண்டே இருக்கிறார். அதை அளவுகோல் பார்த்து அளவாக கொடுக்கின்றது அது சிவ குபேரலட்சுமியின் பணி. அவர்களுக்கு அந்த பணியை இட்டிருக்கிறார். ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனை சிறப்பாக மனமகிழ செய்யக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பு தகுதி நேரடியாக ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனை கொடுப்பார் கேட்டதை. அதன் அடிப்படையில் இந்திய தேச 130 கோடி மக்களும் உங்கள் 108 வறுமை, 1008 வறுமை, 84 லட்சம் வறுமை, சர்வ கோடி வறுமையும் தொலைய வேண்டுமானால் அனைவரும் ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனை வழிபட்டு அவரை மனமகிழச் செய்து அனைத்து 16 செல்வங்களையும் பெற்று அருள் நிறைந்த செல்வம் உன்னை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வைக்கும். அருள் நிறைந்த பொருளும் பொருள் நிறைந்த அருளும் ஒவ்வொரு உயிருக்கும் தேவை. அதை கொடுப்பதற்காக ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரன் காத்திருக்கிறார். ஆனால் அவரை ஆனந்தப்படுத்துவதில்லை இந்த மக்கள். அவரை சந்தோஷப்படுத்துவதில்லை. அந்த உண்மையை அறிந்து ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுக்கு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமை. ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை. ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுக்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுடைய திருவுருவ படம் வைத்து அவருக்கு பிடித்தமான பசும் நெய், ஒரிஜினல் பசும் நெய் வாங்கி அந்த பசு நெய்யினால் தீபத்தை தயார் செய்து கீழ்ப்பகுதியில் ஒரு அகல தாம்பூல தட்டு, அதைவிட சின்ன மண்ணால் பண்ணப்பட்ட தட்டு, அந்த தட்டுக்கு மேல் ஒரு 1/4 கிலோ உப்பு, அந்த உப்புக்கு மேல் ஒரு 5 ரூபாய் நாணயம், அந்த நாணயத்துக்கு மேல் ஒரு வெற்று அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கில் மஞ்சள் கலந்த பச்சரிசியும் 5 ரூபாய் நாணயமும், அதற்கு மேல் நெய் ஊற்றிய அகல் விளக்கு, திரி போட்டு நெய் ஊற்றி தயார் செய்த அகல் விளக்கை வைத்து வெள்ளிக்கிழமையில் அமிர்த முகூர்த்தத்தில், லாப முகூர்த்தத்தில், சுக முகூர்த்தத்தில் அங்கே ஏற்றி வழிபட, பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வழிபட உங்கள் வறுமை உடனடியாக தொலையும். உங்கள் வறுமை தொலைய ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரன் திருக்கரத்திலிருந்து நேரடியாக நிதி கிடைக்கும். இது என்ன உத்தி என்றால், வார்டு எம்சியிடம் நாம் ஒரு சலுகையை எதிர்பார்ப்பது ஒரு விதம், தொகுதி
மாவட்ட நகர செயலாளரிடம் ஒரு சலுகை எதிர்பார்ப்பது ஒரு விதம், மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒரு சலுகை எதிர்பார்ப்பது ஒரு விதம், எம்எல்ஏவிடம் ஒரு சலுகை எதிர்பார்ப்பது ஒரு விதம், எம்பியிடம் ஒரு சலுகை எதிர்பார்ப்பது ஒரு விதம், அதை தாண்டி நேரடியாக நாட்டை தேசத்தை ஆளுகின்ற பிரதமரிடம் ஒரு சலுகை எதிர்பார்ப்பது ஒரு விதம். அந்த விதம்தான் இந்த விதம். குபேரன் அளவாக அளவறிந்து கொஞ்சமாதான் கொடுப்பார். ஏனென்றால் ஆதி ஐஸ்வர்யன் இட்ட கட்டளையை மீற மாட்டார் குபேர பகவான். சிவலட்சுமியும் அளவாகத்தான் கொடுப்பார்கள். ஏனென்றால் ஆதி ஐஸ்வர்யேஸ்வரனுடைய ருத்ர கோபத்திற்கு ஆளாக மாட்டார்கள். ஆனால் ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனை நேராக தொழுது அவரை மனமகிழ செய்துவிட்டால் அள்ளி வழங்கி விடுவார். அவரிடம் பெறுகின்ற செல்வம் தவறான வழியில் செலவழியாது, தவறான பாதைக்கு நம்மை இழுக்காது. ஆதலால் இந்திய தேச ஜீவ சிவலிங்கங்கள் நீங்கள் அனைவரும் ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனை தொழுது உங்கள் வறுமையை, உங்கள் அனைத்து வகையான வறுமையும் போக்கிக் கொண்டு 16 செல்வங்களையும் ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனிடமிருந்து பெற்று நீங்கள் ஆனந்தமாக, சந்தோஷமாக, மங்களமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஆதி நால்வர் பெருமக்கள் சகமார்க்க சங்கத்தின் தலையாய கொள்கை என்பதை பதிவு செய்கிறேன். நன்றாக கவனிங்க. எந்த வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆதி ஐஸ்வர்யேஸ்வரன் உதவி செய்வார். வறுமை ஒழிய புதன், வியாழன், வெள்ளிக்கிழமையில் வருகின்ற ராகு காலம் இருக்கக்கூடாது, யமகண்டம் இருக்கக்கூடாது. நல்ல முகூர்த்தம், நல்ல ஓரை, நல்ல முகூர்த்தம், உத்தியோக முகூர்த்தம், அமிர்த முகூர்த்தம், சுகமுகூர்த்தம், நல்ல ஓரை, குரு ஓரை, சுக்கிர ஓரை, சந்திர ஓரை. இந்த ஓரைகள் நல்ல ஓரை, அந்த முகூர்த்தங்கள் நல்ல முகூர்த்தம். இவை இரண்டையும் ஒன்று சேர்த்து ஒரு முகூர்த்தம் என்பது 1.5 மணி நேரம், ஒரு ஓரை என்பது 1 மணி நேரம். ஒரு முகூர்த்தத்துக்குள் 1.5 ஓரை அடங்கும். அதில் சுப ஓரை, சுப முகூர்த்தத்தை குறிப்பிட்டு காட்டினேன், அடையாளம் காட்டினேன். அதன் அடிப்படையில் சுப முகூர்த்தம், சுப ஓரை வேளையில், பிரம்ம முகூர்த்த வேளையில் அற்புதமாக அந்த தீபத்தை கீழே ஒரு அகலத்தட்டு, அதற்கு மேலே அளவு குறைவான தட்டு வைத்து அந்த அகலத்தட்டில் பூ அலங்காரம், அதற்கு மேலே குறைவான தட்டில் உப்பு, அதற்கு மேலே ஒரு 5 ரூபா நாணயம், அதற்கு மேலே வெற்று அகல், அந்த அகலில் பச்சரிசி மஞ்சள் கலந்து ஒரு 5 ரூபா நாணயம், அந்த அகலுக்கு மேலே நெய் ஊற்றிய தீபம். இதை 48 நாள் தொடர்ச்சியாக நல்ல முகூர்த்த நல்ல ஓரையில் ஏற்றி வழிபட்டால் 48வது நாளே உங்களுக்கு அதனுடைய பலாபலன் கண்கண்ட பலனாக உடனடியாக தெரியும் என்பதை இந்த நன்னாளில் நால்வர் பெருமக்கள் துணையுடன், 63 துணையுடன், ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுடைய துணையுடன், அண்ணாமலையார் கருணையினால் உங்கள் மத்தியில் பதிவு செய்தேன். ஏற்று இன்புற்று வாழுங்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு இந்திய தேச மக்கள் வாழ்ந்து அனைவரும் நீங்கள் சாகாவரத்தை பெற்று கடவுளாக மாற வேண்டும். கடவுளாக மாறி கடவுள் ஆனந்தப்படுத்த முடியும். கடவுளை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்பதே எங்கள் அனைவருடைய நோக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம. ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனுடைய
திருவுருவ படத்தை அலங்காரம் செய்து அவருடைய பொற்பாதத்தில் மலர்கள் சாத்தி அவருக்கு கற்கண்டு சர்க்கரை பசும்பால் வைத்து நைவேதானம் அர்ப்பணம் செய்து அவருக்கு உரிய பதிகங்கள் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, வாசி தீரவே காசு நல்குவீர், இந்த அடியார்கள் பொற்காசுகளை பெற்ற பதிகங்களை ஓதி இந்த பதிகங்கள் ஓதுவதற்கு முன்பு ஓம் ஐஸ்வர்ய ஈஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வர்ய ஈஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வர்ய ஈஸ்வராய நமக என்று 108 முறை அவரை வில்வத்தால் அர்ச்சித்து வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சித்து 48 நாள் அந்த தீபத்தை போட்டு நாம் மனசார பிரார்த்தனை செய்து வேண்டினோமானால் 48வது நாளே உங்களுக்கு அதனுடைய பலாபலன் அதனுடைய அருமை பெருமை உங்களுடைய உயிருக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஆதி ஐஸ்வர்ய ஈஸ்வரனால் நேரடியாக உணர்த்தப்படும், கொடுக்கப்படும் என்பதை பதிவு செய்கிறேன்.